ஹாய், ஹலோ, வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஏப்ரல் 1. யாரும் யாரையும் ஏமாத்தாதீங்க. யாரும் யார்கிட்டயும் ஏமாறாதீங்க. ஏமாத்துறவங்கள விட ஏமாறுறவங்களுக்கு ரொம்ப வலி அதிகமா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல நாள் வேற, பங்குனி உத்திரம். உங்க யார் யார் ஊர்ல பங்குனி உத்திரம் ரொம்ப ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணுவாங்க? எந்த ஊர்ல நல்ல திருவிழா ரொம்ப கோலாகலமா இருக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு அண்ணா லைவ்ல சொன்னாரு, திருச்செங்கோடு, அப்புறம் இன்னொரு ஊர் ஏதோ சொன்னார், சரியா ஞாபகம் இல்லை. ஸோ யார் யாரெல்லாம் இன்னைக்கு பங்குனி உத்திர திருநாள் கொண்டாடுறீங்களோ அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எங்கள் ஊர்லேயும் முருகர் கோவில் இருக்குது, பட் ஆனால் பங்குனி உத்திரம் ஸ்பெஷல் கிடையாது, அந்த அளவுக்கு ஸ்பெஷல் இல்லை. இங்கே ஆடி கிருத்திகை தான் ரொம்ப ஃபேமஸ். வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கள் ஊருக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழா இந்த ஊரில். இப்போ இந்த வீடியோவில் ஒரு துளசி மாடம் காமிச்சிருப்பேன். யாராவது ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப கடவுள் பக்தி, இல்லை நான் துளசி வீட்டில் வச்சு வழிபட்டு வரேன் அப்படின்றவங்க யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு அதோட டீட்டெயில்ஸ் வேணும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் துளசி வைக்கக்கூடாது, வச்சா வேறு ஏதோ ஒரு வார்த்தை, வார்த்தை சரியாக தெரியல, வீட்டுக்கிட்ட துளசி வச்சா ஆகாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. துளசி வச்சு வழிபடுறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி ஒரு துளசி வச்சுருந்தேன், கருந்துளசி மாதிரி ஷேடு, ஒரு ஊதா கலர் பூ பூக்கும். இந்த துளசி வைக்கக்கூடாது, இந்த துளசி வைக்கக்கூடாது, ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. தயவு செஞ்சு யாராவது நல்லா தெரிஞ்சவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நான் ஒரு 3 வருஷமாக துளசி வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். அவங்க சொன்னாங்கன்னு கொஞ்ச நாளாக துளசியே எடுத்துட்டேன், வேறு மனசு ரொம்ப ஃபீலிங்காக ஆகிடுச்சு. மறுபடியும் இது வச்சுருக்கேன், புதுசாக வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் அம்மா செஞ்சிட்டாங்க சமையல், கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு சைடில் பால் காய்ச்சிட்டாங்க. அம்மா வந்ததுனால கொஞ்சம் எனக்கு ஒர்க் கம்மி. அப்புறம் காலையில் ஒரு அண்ணா வாழைக்காய் விற்றுட்டு வந்தாங்க, பச்சை வாழைக்காய். இதை வாங்கினோடனே சரி ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்குள்ளவே கவின் அவனோட ஸ்விம்மிங் பூலில் காற்றடிச்சு கொடுக்க சொல்லிட்டு இருந்தான். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், அதில் என்னால் ஏர் ஃபில் பண்ணவே முடியல. அவனும் எவ்வளோ போராடி பார்த்தான் என்கிட்ட, மாமா ப்ளீஸ்மா நீ காற்றடிக்கலைன்னா நான் தம்பிக்கிட்ட விளையாட மாட்டேன், தூக்க மாட்டேன் அப்படின்னு பிளாக்மெயிலாம் பண்ணிகிட்டு இருந்தான். ஆக்சுவலாக இது 2வதாக வாங்கியிருந்த ஸ்விம்மிங் பூல். இவனுக்கு 1.5 வயசில் ஒன்று வாங்கியிருந்தேன். அது அவனோட 2வது வயசுலேயே பல்லாலேயே கடிச்சு கிழிச்சு ஓட்ட போட்டுட்டான். அப்புறம் அதை எங்களால் ரெடி பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இது வாங்கினேன். வாங்கி ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணான். அதுக்கப்புறம் நானே எடுத்து மறைச்சி வச்சுட்டேன், இவனோட தொல்லை தாங்கலை. ஒரு நாளைக்கு 2-3 டைம் இதுலேயே தண்ணி ஊற்றி குளிச்சுட்டே இருக்கணுன்றான். அதனால எடுத்து மறைச்சி வச்சுட்டேன். எப்படியே கண்டுபிடிச்சி காலையில் அவங்க அப்பா பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். நீ இதை எடுத்து கொடுக்கலனா எனக்கு நான் பெரிய டைரி மில்க் கேட்பேன், நீ வாங்கி தரணும்னு பிளாக்மெயில் பண்ணி இதை எடுக்க சொல்லி இப்போ ஹேர் ஃபில் பண்ண சொல்லிகிட்ருக்கான். ஒரு வழியாக அவனை ஏமாற்றி அப்புறமா ஃபில் பண்ணி தரப்பான்னு கூட்டிகிட்டு போயிட்டேன் கிச்சனுக்குள்ளே. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். இந்த பச்சை வாழைக்காயில் பொடி மாஸ் செய்யலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கல்ல, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். நாங்கள் 2 பேர் தான், இல்லை அம்மா நான் மட்டும்தான். கவின் கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம், அதனால் ஒரே ஒரு வாழைக்காய் போதும். நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா 2-3 வாழைக்காய் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு ஒரு வாழைக்காயோட அடி கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டேன். அது வெந்து வர்றதுக்குள்ளேயே ஒரு வெங்காயம் 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணிவிட்டு சைடில் வதக்கிட்டே இருக்கலாம், அதுக்குள்ளே வாழைக்காய் வெந்துடும். இதுக்கு ஜீரகம் கடலைப்பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். என்கிட்ட ஜீரகம் இல்லை, தீர்ந்து போச்சு. வெறும் உளுந்து உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதுவுமே சேர்க்காமல் வெறும் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கிளாஸ் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம், எனக்கு வெந்தயம் ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் எல்லா குழம்புலையும் வெந்தயம் போட்டுப்பேன். கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, அதுதான் ரீசன், அதனால் நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன்.
அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வாழைக்காய் வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? ஷார்ப்பாக இருக்க கத்தி வச்சு செக் பண்ணுங்கள், வெந்துடுச்சா என்னன்னு தெரியும். வெந்துடுச்சுன்னா கத்தி ஸ்மூத்தாக வாழைக்காய்க்குள்ளே இறங்கும். நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை, நான் எதுக்காக இந்த தோல் எடுக்கிறேன்னா, தோல் எடுத்துட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆறும், அதுக்காக தான் முன்னாடியே தோல் எடுக்கிறேன். நீங்கள் நல்லா ஆறின பிறகு கூட எடுத்து நீங்கள் துருவிக்கலாம். சூட்லேயே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஸ்பூனு இல்லை கத்தி ஏதாவது வச்சு ஒரு கோடு போட்ட மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். நீங்கள் பொறுமையாக ஆற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் தோல் எடுத்து சீவிக்கலாம். எனக்கு கவினுக்கு சீக்கிரமாக சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் சூட்டில் தோல் எடுத்துடுறேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் ஆறும், அதுக்காக தான். இதை நம்ம காய் பீட்ரூட் கேரட்லாம் சீவோம்ல, அதில் குட்டி கண்ணை விட கொஞ்சம் மீடியம் சைஸ் கண் இருக்கும்ல, அதில் துருவி எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான், நீங்கள் கட் பண்ணியும் செஞ்சுக்கலாம், துருவியும் செஞ்சுக்கலாம். அதை குட்டி குட்டியாக நல்லா ஃபைன் சாப்பாக பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் துருவி செஞ்சால் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வாழைக்காய் பொடி மாசம் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். நான் துருவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வெங்காயம் ஆல்ரெடி தாளித்து விட்டுருந்தோம்ல, அதில் இதை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறினா போதும், ஆல்ரெடி பாயில்டு. இப்போது வெங்காயத்துக்கு சால்ட்டு போட்டுட்டேன். இந்த வாழைக்காய்க்கு மட்டும் லைட்டாக சால்ட்டு சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். சிம்பிளாக குயிக்காக முடிஞ்சிடும். யாருன்னா விருந்தாளி வந்தால் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே எல்லோரும் பாராட்டுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.